முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்களும் நாங்களும் புத்தாண்டு கொண்டாட போறோம் என்று சொல்லி கூத்தடிக்கக்கூடிய ஒரு மகா மோசமான ஒரு நிலை இந்த இப்பொழுது நம்ம நிலை வருவதை நம்ம பார்க்கின்றோம். இது பிற மத கலாச்சாரம் என்பதை மறந்து அது நியூ இயர் அன்னைக்கு நான் பல்வேறு விதமான தவறுகள் இருந்து விடுபட போறேன் இப்படி நம்ம மக்களை சொல்லிக் கொண்டு கூத்தடிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பிற மதத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ, பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவர் அவரை சார்ந்தவரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்ப புத்தாண்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அவன் விவரமா கேள்வி கேட்கிறான். அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம், நீ ஏண்டா அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டு இருக்கிறான். நம்ம மக்கள் அதை ஆதரிக்கக்கூடியதாக அதை ஃபாலோ பண்ணி அந்த கொண்டாட்டத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறத பாக்குறோம். இது ஒரு கியாம நாளினுடைய ஒரு சிறு அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, யூத நசாராக்களுடைய அந்த உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய அந்த வழிமுறையை நீங்கள் ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள், அப்படி பின்பற்றாதவரை கியாம நாள் ஏற்படாது என்று சொல்லி ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட உதாரணம்னா, அவன் போய் உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சான்னு வைங்க, நீங்களும் அதுக்குள்ள தலையை விடுவீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அப்ப கேட்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த யூத நசராக்களை தான் சொல்றீங்களா, அவங்களுடைய வழிமுறையை ஃபாலோ பண்றதை பத்தி தான் பேசுறீங்களா யார சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது, ஆமா அவங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற யாரை பத்தி நான் சொல்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபி மொழியை நாம பார்க்கிறோம். இந்த நபி மொழி அப்படியே உண்மைப்படுத்தப்படுறத பாக்குறோமா இல்லையா? இந்த மாதிரியான புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது? இதை போய் ஒரு முஸ்லீம் எப்படி கொண்டாடலாம்? அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் இதுல கவனிக்கணுங்க. அதாவது இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இவங்க கொண்டாடுறாங்கல்ல கிறிஸ்தவர்கள், அதுலயாவது உண்மை இருக்கின்றதா? அதாவது உருப்படியா அவங்க பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி அவங்க வேதத்துல சொன்ன மாதிரி அதை செய்கின்றார்கள்? அதுவும் கிடையாது.